இந்த வீடியோல பேசி இருக்காருல இந்த அண்ணனுக்கு ரொம்ப ஒரு ஏமாற்றமான விஷயம் நடந்திருக்கு. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த அண்ணன் 2-3 டிராக்டர் வச்சுக்கிட்டு விவசாய நிலங்கள்ல உழுதுகிட்டு சம்பாரிச்சிட்டு வந்திருக்காரு. ஏக்கர் கணக்குல உழுது கொடுக்கறதுக்கு கூப்பிட்டு இருந்திருக்காங்க. இந்த அண்ணன் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டாரு. முடிச்சதுக்கு அப்புறமா பணம் கேட்கறப்பதான் பணம் எல்லாம் கொடுக்க முடியாது, நீ என்ன வேணா பண்ணிக்கன்னு சொல்லியிருக்காங்க. பணம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னது இல்லாம அரசியல் கட்சிக்காரங்களை வச்சு மிரட்டி இருக்காங்க இவரை. அந்த அண்ணன் ரொம்பவும் அழுதுகிட்டு இந்த வீடியோல பேசியிருப்பாரு. ஆனா பணம் கொடுக்கல, ஏமாத்திட்டாங்க. கேட்டா தர முடியாது, என்ன வேணா பண்ணு அப்படிங்கிற உழைச்ச காசு தரல. அரசியலை வச்சு பேசுறாங்க. உடம்பு வலியோட ஓட்டி அந்த பணம் வழங்கும் ஆதங்கம். ஓட்டின அமௌண்ட் 16,000 மத்தியானத்துல ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் வண்டி ஓட்டி அந்த காசு தரலைங்கும் போது அந்த ஆதங்கம் என்னால அழுகியா வருது. நைட்டு தூக்கம் இல்லாம மன உளைச்சலே அடிச்சு தம்பி. திடீர்னு வண்டி செலவாகுது, ஒரு லட்ச ரூபாய் செலவாகுதுன்னா வட்டி வாங்குறோம். அதனால பணம் வச்சுட்டு யாருமே வண்டி வச்சுக்க முடியாது. நீங்களா இருந்தாலும் நாளைக்கு ஒரு பெட்ரோல் திடீர்னு அதுல காசு இருந்தா தான் போட முடியும். ஏதோ சூழ்நிலைகள் தவறும் நமக்கு. அப்போ கடன் வாங்குறோம். அந்த பணத்தை ஏமாத்துறான்னு நினைக்கிறேன். ஆனா மனசனே இல்லை. நான் 16 வயசுக்கு வெளியே வந்தேன். இவ்வளவு ஒரு கடனாளியா ஆயும் அந்த அண்ணனுக்கு முதலும் தேஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் வேலையை விட்டு போகாம இருக்காரு. அந்த அண்ணனுக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் தான். இவ்வளவு ஒரு ஏமாற்றம் நடந்தும் அந்த அண்ணன் டிரைவர் வேலையை விட்டு போகாம இருக்காரு. அந்த அண்ணனை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.